கன்னி ராசியில பிறந்து நட்சத்திரம் சித்திரை. சித்திரை உங்களுக்கு தெரியும். சுக்கிரனுடைய ஒரு தோஷம் பெற்ற நட்சத்திரம் அது. சித்திரையில பிறக்கிற கன்னி ராசியில சித்திரையில பிறக்கக்கூடிய ஆண், பெண் யாரா இருந்தாலுமே பொதுவா திருமண வாழ்க்கையில அதிகமான திருப்தி அடையறதில்ல. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க. நெறைய பேர் அசத்துலயும் கூட ஃபேஸ் பண்றாங்க. கன்னி ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெறைய முறை மேரேஜ பத்தி. இப்ப சனி 7த் ஹவுஸ்ல வர்றதுனால திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கங்க. கல்யாணம் பண்ண போறீங்க. ராசி கன்னி. சனி 7ல வரார். அவர் பார்வையில இருக்கும். 7ஆம் இடம் தான் வந்து பார்ட்னர்ஷிப். ஒருத்தர நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க. அந்த சந்திப்பு வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு இனிமையான, சுமூகமான, சந்தோஷமான சந்திப்பா தான் நல்ல நட்பு. அது எப்பவுமே ஒரு தொல்ல குடுக்குற மாரி இருந்தா என்ன பண்றது? அது மாரி தான் 7த் ஹவுஸ்ல சனினா, நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள். புதிய நபர்கள் அப்டின்னா, புதுசா யாரையோ மீட் பண்றீங்க. புதுசா உங்க வாழ்க்கையில யாரோ அறிமுகம் ஆக போறாங்க. யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு வரன் பார்க்குறீங்க. சடனா ஒருத்தர சந்திக்கிறீங்க. இதுதான் புதிதாக ஒருவரை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபரை புதிதாக நீங்க சந்திக்கிறீங்க. ஆண் அல்லது பெண். அப்ப அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால, ஒரு சோதனையோட நீங்க வந்து அந்த நட்பையோ, அந்த உறவையோ, அந்த வாழ்க்கையோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா, அவரு அங்க இருக்கும்போது அவர் சோதிக்க செய்யலாம். ஒருவேளை பாதி பலன் நல்லதாவும், பாதி பலன் கெட்டதாவும் கூட குடுக்கலாம். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைன்னு என்னோட கருத்த நான் சொல்றேன். இப்போ கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், லக்னங்களுடைய காம்பினேஷன் நான் குடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் சரியா வரல. கன்னி ராசியா இருந்தாலும் கொஞ்சம் நல்லது நடக்கும்னாலும், சரியா வரல அப்டின்னா, மேஷம் அப்படிங்கிற லக்னம், மீனம், கும்பம், மேஷம், மீனம், கும்பம், தனுர் லக்னம், சம்டைம்ஸ் சிம்ம லக்னம், ஈவன் கடக லக்னம் அண்ட் கன்னி ராசி காம்பினேஷன் ஆல்சோ நாட் அ வெரி குட் காம்பினேஷன். அத விட மெயினா சனி தசை நடந்தாலோ, இல்ல வயது வந்து கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், சனி 7ல வந்து 3 ரவுண்டா வந்துட்டாருன்னா, ஆஃப்டர் 60 60 கடந்துட்டீங்க. 3 ரவுண்ட் சனி பொசிஷன் எடுக்குறாரு. அப்போ அவரோட பார்வை என்ன பண்ணும்னா, கண்டங்களை கொண்டு வரும். இவங்க தான் கவனமா இருக்கணும். வயதில மூத்தவங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் யார் கவனமா இருக்கணும்னா, வயதில மூத்தவங்க. வாழ்க்கையில ஜாப் அண்ட் ப்ரொஃபைல்ல கவனமா இருக்க வேண்டியவங்க சனி தசை நடக்கிறவங்க, ஃபேஸ் பண்றவங்க. அதான் அந்த 50லேருந்து சொன்னேன். மேரேஜ் லைஃப்ல யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் 20ஸ் டூ 30ஸ். ஏன்னா ராகு தசை இருக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், சனி தசை நடக்கிறவங்களுக்கு வேலை விஷயமும், கடன், பொருளாதார பிரச்சனையும், ஆரோக்கியத்தில ஆயில் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கன்னி ராசி, வயது 60, 65, 70 அந்த ரேஞ்ச்ல உள்ளவங்க தான் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். அதுவே நான் சொன்ன மாரி ஃபேவரபிள் லக்னமா இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை பெருசா இல்ல. பர்த் சார்ட் அதே மாரி எப்படி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ற ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ கன்னி இன் ஜெனரல் ஒரு 50, 50ல இருக்கு. அது 50 டூ 70, 80 வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு சில லக்ன அடிப்படையில. அது 50லேருந்து 40, 13 கீழ குறையறதுக்கும் சில சான்ஸ் இருக்கு சில லக்ன அடிப்படையில. பிளஸ் பர்த் சார்ட், பிளஸ் தசா புக்தி, உங்க ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசா கரெக்ட்டா கம்பைன் ஆயிருக்கு. இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.